அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இந்த மாதிரி டைமில் ஒரு ஈவினிங் டைமில் ஸ்வீட் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ரவையை போட்டு நல்லா நான் வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம நார்மலாக எப்போயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அதே சமயம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 1/2 கப்பு நான் வந்து பொடி வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 கப்பு நீங்கள் ஒரு 1/2 கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் ஒரு பாகுபதெல்லாம் நமக்கு எதுவுமே வர தேவையில்லைங்க. வெள்ளத்தை கரைச்சி மட்டும் நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி நான் வந்து வச்சுட்டு போகிறேன். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு பாகோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சிங்கன்னா பாருங்கள், ஃபில்டர் பண்ணி அப்படியே ஒரு பவுலில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே பேனில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெள்ளத்தை சேர்த்துட்றேங்க. இங்கே சேர்த்துட்டு 1 கப்பு நான் வந்து நிறைய வச்சுருக்கேன். தேங்காய், துருவிய தேங்காய் ஃபுல்லாக அதில் அழுத்தி வச்சுருக்கேங்க. அந்த தேங்காவை போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தேன் இந்த ரவையை எடுத்து அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வேர்க்கடலை ஒரு 1/2 கப்பு இருக்கும், அதோடு சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 2 பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கைவிடாத எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த தேங்காவோட அந்த ஒரு உங்களுக்கு வேர்க்கடலை சேர்ந்து நமக்கு பால்ஸ் பிடிக்க கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து அந்த தேங்காவும் கொஞ்சம் இலகல் கொடுக்கும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆற வச்சுட்டேன். லேசாக உங்களுக்கு சூடு இருக்கும்போது நல்லா நம்ம பால்ஸ் பிடிச்சிடணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு பொலன்னு கொட்டிடும் எல்லாமே. இந்த சூட்டில் பிடிக்கும்போது நமக்கு நல்லா பால்ஸ் பிடிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். எல்லா மாவையும் நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறேங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்துலாம் அதிகம் இருக்கும். நம்ம தேங்காய்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்தோம்னா அந்த வயிற்றில் இந்த புண்ணுலாம் எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை கூட உங்களுக்கு வந்து தீர்ந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ எப்படி டேஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வேர்க்கடலையோட தேங்காயெலாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இப்படி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. பாருங்கள், இந்த லீவ் டைமில் வந்து குழந்தைங்க கேட்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே, செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.